கைஸ். ஸோ நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இன்னொரு பிராணி வந்து சேர்ந்துருக்கு. அங்கே வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கொக்கு. அதை பார்த்தீங்கன்னா இங்கேயே தங்கிடுச்சு. இப்போ அந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நைட் எங்கே தங்குன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எந்திரிச்சு வந்தால் பார்த்தீங்கன்னா அப்போது இங்கே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அந்த மாட்டு உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த உனிக்கும் பார்த்தீங்களா, உனி பேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்கு. ஸோ அதுக்கு இதுதான் வேலை. இன்னொன்றுக்கு கூட அது எங்கேயும் தெரில. குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருட்டான கண்டு தெரியறதில்லை அது எங்கே இருக்குன்னு. லைட் வெளிச்சம் பார்த்தா அந்தளவுக்கு போகாது, இந்த மாட்டில் கவர் ஆகாது. ஸோ அப்போ இங்கே மறைஞ்சிருது. இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது வருங்க அந்த கண்டுக்குட்டிக்கிட்ட. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போக முடியல, என்னை பார்த்து பயந்துட்டு விளையாட்டு போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வருங்க, அது கண்டுக்கு முன்னாடியாக அங்கே இருக்குது. இந்த கொசு இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கு. அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தா அந்த உனி பேன் பிரச்சனைகள் வராது. ஸோ அதவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்ரும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 100 உனியாவது பிடிச்சி சாப்பிட்றது.